சுவாமியே சரணம், ஐயப்ப சரணம். மனிதன் வாழ்க்கையில் எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கிறான். கோபம், ஆசை, பயம், துன்பம், இந்த 4 சங்கிலிகளில் போய் நிற்கிறான். லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த சங்கிலிகளை உடைக்க ஒரு புனித பயணத்தை மனிதனுக்கு தந்தவர் அருள்மிகு ஐயப்பன் சுவாமி. அந்த பயணத்தின் முதல் படி மாலை அணிதல். ஏன் மாலை? மாலை என்பது ஒரு நூல் அல்ல, ஒரு அழகான அலங்காரம் அல்ல. அது ஒரு உறுதி. இனி நான் சாமியின் பாதையில் நடக்கிறேன் என்று உயிருடன் தரப்படும் வார்த்தை. மாலை அணிந்த அந்த நிமிஷம் முதல் அவன் இனி ஒரு சாதாரண மனிதன் இல்லை. இது போன்ற கதைகள் கேட்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவனும் சுவாமி. அவன் பேசும் வார்த்தைகள் தூய்மை, அவன் நினைக்கும் எண்ணங்கள் ஒளி, அவன் நடக்கும் பாதை புனிதம். மாலை அணிந்த 41 நாட்களில் மனிதனின் கெட்ட பழக்கங்கள் உருகும், கோபம் கரையும், அகங்காரம் சரியும், உடல் சுத்தம், மனம் சுத்தம், உள்ளத்தில் ஒரு அமைதி பெருகும். அதே ஐயப்பனின் அருள். மாலை அணிந்த தோளில் ஒரு உணர்வு தங்குகிறது. சாமி எனக்குள் இருக்கிறார் என்ற அந்த உணர்வுதான் கெட்ட எண்ணங்களை துரத்தி நல்ல எண்ணங்களை விதைக்கிறது. கருப்பு நார் தியாகத்தின் அடையாளம், வெள்ளை நார் நிர்பத்துவத்தின் அடையாளம். இவை இரண்டும் இணையும் போது மனது, உடல், ஆன்மா 3ம் தூய்மையாகிறது. மாலையின் முடிச்சுகள் நூலின் முடிச்சுகள் அல்ல, அவை ஐயப்பனின் அருள் முடிச்சுகள். அந்த ஒரு மாலை மனிதனை மனிதராக இருந்து சுவாமி என்ற நிலைக்கு உயர்த்தும். அதுவே மாலை அணியும் உண்மையான காரணமும் அதன் அகமகிழ்ச்சி நன்மைகளும். சுவாமியே சரணம்.